என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று வந்து பிக் பாஸில் கையால் சுற்ற வேண்டிய பெடலை முத்துக்குமரன் காலால் பெடல் பண்ணும் பொழுது அதை ஒரு தவறு அப்படின்னு பிக் பாஸ் சொல்லும் பொழுது அவருக்கு எதிராக டீம்மேட்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அப்போ வந்து தர்ஷிகா சொன்னாங்க, அவர் தவறு பண்ணும் பொழுது அவர் ஒன்றும் தவறை ஃபீல் பண்ணல, சிரிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் மனசுக்கு அந்த தவறை அவர் ஒத்துக்காமல் இருந்தார். அதனால் அவர் பெடல் பண்ணனா அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட மாட்டேன், அப்போ அவர் பெடல் பண்ணிக்கிட்டே இருந்தால் அவர் செய்கிற சாப்பாட்டை நான் தொட மாட்டேன், நான் பட்னியாக கூட இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் ஜாக் ஒரு விஷயம் சொன்னாங்க, தவறு செய்கிறவங்களுக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கக்கூடாதா, தவறு செஞ்சவங்க தவறு செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்களா, அவர் ஒரு நல்ல மனுஷன் தானே, அவருக்கு திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அவர் வேணும்னு பண்ணியிருக்க மாட்டார். முத்துக்கிட்ட போய் கேட்கும்போது முத்துக்கிட்ட ஜாக் சொல்கிறாங்க, நான் பொய் சொல்லுவானா அவனுக்கு தெரியாது அப்படின்னு. எனக்கு தெரியும்டா, பட் ஆனால் அவங்களுக்கு தெரியாதுல்ல, நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு ஜாக் முத்துக்கிட்ட அட்வைஸ் பண்ணுறாங்க. எப்பயுமே ஜாக் முத்துவுக்கு ஒரு நல்ல நண்பனாகவும் ஒரு நல்ல வெல்விஷராக தான் இருந்திருக்காங்க. எக்காரணத்தை கொண்டும் முத்துக்குமரன் ஜாக் அவங்க விட்டு கொடுத்து பேசினதே கிடையாது. அதே போல் சௌந்தர்யா எந்த அளவுக்கு ஜாக்கு கூட ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட ரியல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்களோ அதே போல் தான் முத்துக்குமரன் மேலே ஜாக் அவங்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது ஜாக் எப்போயுமே முத்துக்குமரன் மேலே ரொம்ப பாசமாகவும் நேர்மையான ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருக்காங்க. முத்துக்குமரன் எந்த இடத்துலையுமே அவங்க விட்டு கொடுத்து பேசினாங்க. ஆனால் தர்ஷிகா மேலே ரொம்ப நம்பிக்கையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுருந்தார். அவர் அது ஒரு விஷப்பாம்பு அப்படின்னு தெரியாமல் முத்துக்குமரன் தர்ஷிகா மேலே மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தார். தர்ஷிகாவுக்கிட்ட ஜாக்கை பற்றியும் ஒரு சில விஷயங்களை போட்டு கொடுத்தார் முத்து. அப்படி போட்டு கொடுத்ததுக்கு கடவுள் மிகப்பெரிய செருப்படி நிறுத்தி முத்துக்குமரனுக்கு கொடுத்துருக்காருன்னு நான் சொல்லுவேன். இது பார்த்தீங்கனாலே தெரியும் யார் ஜாக்கு தான் முத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஜாக்கை தவிர மிச்சம் எல்லாருமே அவங்களுக்கு அகைன்ஸ்டாக தான் இருந்தாங்க. இன்க்ளூடிங் விஷால் அண்டு அருண், தர்ஷிகா, அந்த 3 பேருமே முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டாக தான் இருக்காங்க. அதே போல் இப்போ ஜெஃப்ரி புதுசாக ஆட்டத்தில் சேர்ந்துருக்காரு. சௌந்தர்யாவையும் ரயானையும் அவர் நாமினேஷன் எவிக்ஷனுக்கு இழுத்து விட்டதே அவர் தான். அந்த விஷயம் எப்போ தெரியுதோ அப்போ கோவாங்க உடஞ்சிரும். ஆனால் சௌந்தர்யா, ரயான், ஜாக் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், சௌந்தர்யாவோட ஜாக்கோட அந்த அழகான நட்பு, முத்துக்குமரன் மேலே வச்சுருக்கிற அந்த அதிகமான நட்பை பாசம் ஜாக்கு எப்பயுமே குறையவே குறையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்த ஒரு 30 நாளில் டாப் 5 கண்டஸ்டண்ட்டாக ஜாக், முத்து, ஜாக்லின், முத்துக்குமரன், சௌந்தர்யா, இந்த தீபக், இவங்க 4 பேரும் டாப் 5ல் வர்றதுக்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.